அவருக்கு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு முறையான தீர்வு அவருக்கு கிடைக்கல. அவர் வெளிப்படுத்தின முறை வந்து தவறுன்னு தான் எனக்கு தோணுது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள பொறுத்தவரைக்கும் என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும். தனிப்பட்ட எந்த உறுப்பினர் மேலேயும் நடவடிக்கை எடுங்கன்னுலாம் அவர் இதுவரைக்கும் சபாநாயகரிடம் கேட்டதே கிடையாது. அந்த மாதிரிலாம் அவர் பிஹேவ் பண்ணதே கிடையாது அவரு. அவர் பெருந்தன்மையா தான் நடந்துகிட்டு இருக்காரு. ஏதோ சில முன் ஏற்கனவே வேறு சில பிரச்சனைகள் வேல்முருகனுக்கும் அமைச்சர்களுக்கும் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அது வெடிச்சிடுச்சு. அது சேகர் பாபு நேம் பண்ணி அவர் சொல்றாரு. சபைக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம வெளியில பேசுகிற மாதிரி பேச முடியாது. சபாநாயகர் அனுமதி இல்லாமல் யாருமே அங்கே பேச முடியாது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் ஒரு உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் இன்னமும் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஒருத்தரை தூக்கி வெளியில் போட்டால் இன்னொருத்தருக்கு பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ திமுக அண்ணா திமுகவில் ஒரு உறுப்பினர் வந்து முறைகேடாக நடக்கிறாரு, அவரை தூக்கி வெளியில் போட்டாங்கன்னா இன்னும் 60 பேர் இருப்பாங்க, 66 பேர் பேசுறதுக்கு ஆள் இருக்குது. 10 பேர் தூக்கி வெளியில் போட்டால் கூட இன்னும் 56 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு உறுப்பினர் கட்சிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு பொறுப்புகள் கூட.